Hi friends, welcome back to my channel. கேரட்டை நம்ம பொரியல், வறுவல், ஜூஸ் இந்த மாதிரிலாம் எடுத்துருப்போம், சாம்பாரில் போட்டு சாப்பிட்ருப்போம். ஆனால் நம்ம ஸ்டைலில் இன்னைக்கு கேரட்டை கூட்டு வைக்க போகிறோம். இந்த கேரட் கூட்டு எல்லா புளிக்குழம்புக்கும் தொட்டுக்கிறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். கேரட் கூட்டு செய்கிறதுக்கு 3 கேரட் எடுத்து இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு கடாயில் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம். நான் இன்னைக்கு அரிசி கழுவின தண்ணி எடுத்து 2 டம்ளர் வச்சுருக்கேன். இதில் 50 கிராம் பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். அதுலேயே 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். அதுலேயே பச்சை மிளகாய் 2 4 கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டு கொதிக்க விட்டுறலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு கொதிச்சு வரும்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல கேரட்டு, அதையும் இதில் சேர்த்துடலாம். பருப்பு அரை பதம் தான் வெந்திருக்கணும். நம்ம கேரட் வேகும்போது சேர்த்து பருப்பும் வேகும். ரொம்ப அப்புறம் கொல கொலன்னு போயிடுச்சுன்னா டேஸ்ட்டாக இருக்காது. அதனால் பருப்பு அரை பதம் வெந்த உடனே கேரட் அதில் சேர்த்துருங்க. இப்போ இதெல்லாம் நல்லா சேர்த்து ஒரு கிண்டி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. நல்லா வெந்து இந்த பதம் வந்துடும். இப்போ நம்ம ஒரு சின்ன கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம்பருப்பு ஒரு அரை ஸ்பூன் போட்டு அதில் கருவேப்பிலையும் போட்டு எடுத்து இந்த கேரட் கூட்டில் ஊற்றி தாளிச்சிடலாம். இப்போ பாருங்கள், கேரட் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இதில் கொஞ்சமாக தேங்காய் திருவி சேர்த்துக்கலாம், இன்னும் நல்லாயிருக்கும். உடனே சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தேங்காய் போட்டுக்கலாம். காலையிலே செஞ்சு மதியம் சாப்பிடணும் அப்படின்னு நினச்சா தேங்காய் போட்டால் சமயத்தில் கெட்டு போயிடும். அதனால் உங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த கூட்டு கூட ஒரு அரை ஸ்பூன் நெய் ஊற்றி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த கேரட் கூட்டை நம்ம ஸ்டைலில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.